ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரா நம்பர் தியரி சப்ஜெக்டில் உள்ள அரியரை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு 40-45 மார்க்ஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் அரியரை வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் சில ப்ராப்ளம்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இது வந்து ப்ராப்ளம் பேப்பர் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கொஷின் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த டாபிக் ஓகே, ஒரு 12 டாபிக்ஸ் இருக்குது. அதில் வந்து சில தியரம்ஸ் இருக்குது. ஒரு சில தியரமுக்கு ப்ராப்ளம், அதில் உள்ள தியரம் படித்து ப்ராப்ளமும் பார்க்கணும். ஒரு சில தியரமுக்கு தியரம் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு இருக்குது. சில இதில் வந்து டாபிக், அந்த டாப்பிக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 12 டாபிக்ஸ் ப்ளஸ் தியரம்ஸ் அண்ட் அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம யூனிட் வைஸ் வந்துட்டு ஒரு சில யூனிட்டில் ரெண்டு கொஷின்ஸ் இருக்கும், ஒரு சில யூனிட்டில் 3 கொஷின்ஸ் இருக்கும். அப்படி நம்ம வந்து 12 டாபிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லெக்ராஞ்ச் தியரம் மட்டும் பார்த்தா போதும். ஓகே, ஸோ லெக்ராஞ்ச் தியரம், இன்டீஜர் மாடுலோ, அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணும்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த எபிலியன் குரூப் வந்து ப்ரூஃப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து 5 குரூப் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து எபிலியன் குரூப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நம்ம அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மிச்சம் எல்லா யூனிட்டுமே ரொம்ப ஈஸி தான், ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து நிறைய அந்த ஹோமோமார்ஃபிசம், ஐசோமார்ஃபிசம் அந்த மாதிரிலாம் இருக்க குரூப்லேயே அவ்வளோ தியரம்ஸ் இருக்குது. அதனால நம்ம எந்த தியரம் கேட்பாங்க எதுன்னே நமக்கு தெரியாது. செகண்ட் தேர்ட் யூனிட்டில் கூட இந்த டாப்பிக்லேருந்து இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியும் மற்ற யூனிட்ஸில். ஃபஸ்ட் யூனிட்டில் நமக்கு எதுனே தெரியாது. ஸோ அதனால் இதில் 3 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்டீஜர் மாடலோ, அப்புறம் குரூப்பில் வந்து அந்த எபிலியன் குரூப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு மாடல் பார்த்தீங்கன்னாவே எல்லாமே நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இது 3லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். இல்லைன்னா நம்ம அடுத்தடுத்த யூனிட்ஸில் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி 2 மார்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இருக்குது இல்லையா, நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெகுலேஷன் 17க்கு. அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை 2 மார்க்குக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க, அந்த டாப்பிக்லேருந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ யூனிட் 2 பார்த்தோன்னா யூனிட் 2ல் வந்து ரொம்ப சின்ன யூனிட் தான். அதில் வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் போதும். ரிமைண்டர் தியரம் இருக்குது இல்லையா, அந்த ரிமைண்டர் தியரம் ப்ளஸ் அதில் உள்ள ப்ராப்ளம் ஃபைண்ட் ரிமைண்டர் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ரிமைண்டர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இர்ரெடியூசபிள் ஆர் நாட், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இது இர்ரெடியூசபிளாக இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த 2ல் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் நமக்கு ஒரு 8 மார்க்காவது கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதனால் நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம் இந்த யூனிட்லேருந்து. நெக்ஸ்ட்டு தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஜிசிடி அண்ட் எல்சிஎம். ஜிசிடி அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஜிசிடி அண்ட் எல்சிஎம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி யூக்ளிடியன் அல்காரிதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூக்ளிடியன் அல்காரிதமும் சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அல்காரிதம் ப்ளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். இது மட்டும் பார்த்து போனாலே போதும். அண்ட் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த 2 கொஷின் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூனிட் 4ல் வந்து சைனீஸ் ரிமைண்டர் தியரம். ஸோ இதில் வந்து சைனீஸ் ரிமைண்டர் தியரம்னா என்ன, இதில் உள்ள எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்து ஃபைண்ட் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க 4th யூனிட்டில். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எல்டிஇ. ஒருவேளை சைனீஸ் ரிமைண்டர் தியரமில் வந்து நமக்கு ஒரு சில ட்விஸ்ட்டாகவும் கேட்பாங்க, வேறு மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து எல்டிஇ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சைனீஸ் ரிமைண்டர் தியரம் வந்து நார்மலாக தியரமாகவும் கேட்கலாம், இல்லை ப்ராப்ளம் அவங்க கொடுத்தும் வந்து கேட்குறதுக்கு ரிப்பீட்டடான கொஷின் தான். நமக்கு வந்து இந்த ஒரு கொஷின் படித்தாலே போதும். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் வந்து அவங்க ட்விஸ்ட்டாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த யூனிட்லேருந்து அட்டன் பண்ண முடியாமே போயிடும். ஸோ அதனால் எல்டிஇ ப்ராப்ளம்ஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க, ஓகேயா? இப்போ யூனிட் 5ல் பார்த்தோம் அப்படின்னா 3 டாபிக்ஸ் இருக்குது, ஓகேவா? ஃபெர்மெட் லிட்டில் தியரம், அப்புறம் வந்து ஆய்லர்ஸ் தியரம், இன்னொன்று வந்து வில்சன் தியரம், ஓகேவா? ஸோ இப்போ இது 3 தியரம் ப்ளஸ் இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துக்கணும். அப்படி இல்லை எனக்கு வந்து 3 தியரமும் வந்து குழப்புது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 ப்ராப்ளம்ஸு 2 தியரம்ஸ் கம்ப்ளீட்டாக எந்த தியரம் படிக்கிறீங்களோ அதில் உள்ள ப்ராப்ளமும் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணும். என்னென்னா ஆய்லர்ஸ் தியரம், அதில் உள்ள ப்ராப்ளம் நம்ம வந்து அந்த ஆய்லர்ஸ் தியரமும் ஃபெர்மெட் லிட்டில் தியரமும் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் ரிமைண்டர் அப்படின்னு கொடுத்து யூஸிங்
ஆய்லர்ஸ் தியரம், இல்லைனா வந்து வில்சன் தியரம், ஃபெர்மட் லிட்டில் தியரம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட்டில். ஸோ அதை வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்று இந்த 3 தியரம்ஸ் பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 3 தியரம்ஸ் ப்ளஸ் ப்ராப்ளமும் வந்து எனி 2க்கு பார்த்துக்கணும். இல்லை என்னால் முடியல அப்படின்னா ஆய்லர்ஸ் தியரம், ஃபெர்மட் லிட்டில் தியரம் அது வந்து ஈஸியாக இருக்கும் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது. ஸோ அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க ப்ளஸ் தியரம். ஓகே, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. 2 மார்க்குக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் டாபிக்ஸ் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஷின் பேப்பர் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரெகுலேஷன் 17க்கு. ஸோ அதிலே வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதிலே வந்து 12 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து சாய்ஸ் எடுக்க முடியாது நம்மளால். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்தெந்த டாபிக்லாம் இதிலே வந்து இல்லை, உங்களுக்கு வேறு டாபிக் ஏதாவது ஈஸியாக இருந்துச்சுனாலும் அதை கவர் பண்ணிக்கோங்க. இது இல்லை அது ஈஸியாக இருக்குது அப்படின்னாலும் அதை கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.